56 வயதான இந்திரா விழுப்புரம் சுதாகர் நகர்ல இருந்த அந்த வீட்டில் பல ஆண்டுகளா வசிச்சு வந்தாங்க. அவங்க அந்த பகுதியில் ஒரு காய்கறி கடை நடத்தி வந்ததோட வட்டிக்கு கடன் கொடுக்கிற தொழிலையும் பண்ணிட்டு வந்தாங்க. இந்திராவோட 60 வயதான கணவர் நடராஜன் திருக்கோவிலூர்ல உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக இருந்து 2017ஆம் வருஷம்தான் பணி ஓய்வு பெற்றாரு. நடராஜனுக்கு மொத்தம் 2 மனைவிகள். முதல் மனைவியான இந்திரா விழுப்புரம் சுதாகர் நகர்லையும் அங்க இருந்து 37 கிலோமீட்டர் தொலைவுல இருந்த திருக்கோவிலூர்ல இரண்டாவது மனைவி லீலாவும் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நடராஜன் வாரத்தோட சில நாட்கள் இந்திரா வீட்லையும் சில நாட்கள் லீலா வீட்லையும் அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. வழக்கமாக தினமும் காலை இந்திராவோட சகோதரர்கள் இந்திராவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அப்படி தான் 2019 டிசம்பர் 6ஆம் தேதியும் அவங்க இந்திராவுக்கு கால் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இந்திரா காலை அட்டன் பண்ணவே இல்லை. எவ்வளோ முறை முயற்சி பண்ணியும் இந்திரா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராமல் இருந்துச்சு. இதனால் இந்திராவுக்கு என்ன ஆச்சுன்னு அவங்க பயப்பட ஆரம்பித்தாங்க. காரணம், அதுக்கு முதல் நாள் இரவும் அவங்க இந்திராவுக்கு கால் பண்ணப்போ அப்போவும் இந்திரா காலை அட்டன் பண்ணாமல் இருந்தாங்க. சரி, அன்னைக்கு அவங்க சீக்கிரமாக தூங்க போயிருப்பாங்க அப்படின்னு அதை யாரும் பெருசாக எடுத்துக்காமல் இருந்தாங்க. ஆனால் காலையிலையும் அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வராததால் அவங்க உடனடியாக இந்திராவோட கணவர் நடராஜனுக்கு கால் பண்ணி பேசினாங்க. அவங்க கால் பண்ணப்போ அவர் தன்னோட இரண்டாவது மனைவியான லீலா வீட்டில் இருந்தார். அவர் அவங்க கிட்ட நேற்று மாலை 4 மணி வரைக்கும் இந்திரா வீட்டில் தான் நான் இருந்தேன், அவன் நல்லா தான் இருந்தா, இப்போ நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டான்னு சொல்ல இந்திராவோட சகோதரர்கள் நீங்க இந்திராவோட வீட்டுக்கு போய் என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு நடராஜன் கிட்ட சொல்ல, இதை தொடர்ந்து அன்னைக்கு முற்பகல் 11 மணி அளவுல இந்திராவோட வீட்டுக்கு அவர் போனாரு. அப்பதான் வீட்டோட கதவு திறந்தே இருக்கு அப்படின்னும் உள்ள போய் பார்த்தப்போ அங்க நடராஜனோட மனைவி இந்திரா எரிந்த நிலையில சடலமா கிடந்ததையும் நடராஜன் தன்னோட உறவினர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இந்திராவோட உடலை ரெக்கவர் பண்ணி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதை தொடர்ந்து போலீஸோட விசாரணையும் ஆரம்பமாச்சு. இந்த வழக்கை விசாரிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுச்சு. எரிஞ்சு கிடந்த இந்திராவோட உடலை பார்க்கும்போதே அது தற்கொலை இல்லை, கொலைதான் அப்படிங்கிறது போலீஸுக்கு நல்லாவே புரிஞ்சுது. காரணம், இந்திராவோட உடல் முழுசா எரிஞ்சு கருகி போகாம அவங்களோட பின்தலை மற்றும் முதுகு பகுதி எரியாத நிலையில தான் இருந்துச்சு. அவங்க உடலை ரெக்கவர் பண்ணும்போது இந்திராவோட பின்தலையில ரத்த காயங்கள் இருக்கிறதையும் மேலும் அந்த வீட்டு தரை பகுதியிலையும் ரத்தம் சிந்தி இருக்கிறதையும் போலீஸ் கண்டறிஞ்சாங்க. இந்திரா வட்டி தொழில் செய்கிறவங்க, அதனால இந்திரா கிட்ட கடன் கொடுத்தவங்க இல்லை கடன் வாங்கினவங்க யாராச்சும் ஆத்திரத்தில் இந்திராவை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திராவோட 8 பவுன் தங்க நகைகளும் காணாமல் போயிருந்துச்சு. அதனால இந்திராவோட நகைகளை திருட வந்தவங்க யாராவது இந்திராவை கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்திராவுக்கு 56 வயதாகுது, அவங்க வாரத்தில் பாதி நாட்கள் தனிமையில் தான் இருப்பாங்க. அதனால இந்திராவை ஈஸியாக தாக்க முடியும்னு போலீஸ் கணக்கு போட்டாங்க. என்ன காரணத்துக்காக கொலை நடந்திருந்தாலும் மாடியில் இருக்கக்கூடிய இந்திரா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மரம் வழியாக ஈஸியாக ஏறி வந்துட முடியும்னு கண்டறிஞ்ச போலீஸ் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி கூலிப்படை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. காரணம், இந்திராவோட அப்பா பேரில் சொத்துக்கள் ஓரளவுக்கு இருந்ததால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராச்சும் பண்ணியிருக்கலாம்னு போலீஸோட விசாரணை போயிட்டு இருந்துச்சு. இப்படி இந்த வழக்கு விசாரணை பல கோணங்களில் போயிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்திராவோட சகோதரரான வெங்கடேசன் அப்படிங்கிறவர் ஸ்டேஷனுக்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு. அவர் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னாடி 33 வருஷ ஃப்ளாஷ்பேக் இருந்துச்சு. அது 1986 விழுப்புரத்தில் இருந்த அந்த ஊரில் பெரும்பாலான வீடுகள் ஓட்டு வீடுகளாகவும் குடிசை வீடுகளாகவும் இருந்தப்போ அந்த ஒரு வீடு மட்டும் மாடி வீடாகவும் அந்த வீட்டில் இருந்தவங்க வசதியான வாழ்க்கையையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. 5ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு அந்த வீட்டில் இளம் பெண்ணாக இருந்த இந்திராவுக்கு திருமணம் பண்ணணும்னு அவங்க பெற்றோர் வரன் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் திருத்தணியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிற நடராஜன் பற்றின தகவல்கள் அவங்க குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சு. நடராஜனோட குடும்பம் அந்த அளவுக்கு வசதியெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கிறதால அவருக்கு தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க எந்த குறையும் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு இந்திராவோட பெற்றோர்கள் யோசித்தாங்க. இதை தொடர்ந்து நடராஜனோட பெற்றோர்களும் இந்திராவோட பெற்றோர்களும் பேசி அந்த திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடந்துச்சு. ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்து கல்யாணம் நடக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சு. கல்யாண மாப்பிள்ளையான நடராஜன் இந்திராவோட அப்பா கிட்ட வந்து தனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்திராவோட அப்பா என்ன காரணம்னு கேட்க நடராஜன், நான் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், ஆனால் நான் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் தனியாக என் வீட்டுக்கு பக்கத்தில் டியூஷனும் நடத்திட்டு வரேன். அங்கே என்கிட்ட டியூஷனுக்கு வர்ற லீலா அப்படிங்கிற ஒரு மாணவியை நான் காதலிக்கிறேன், அவளும் என்னை காதலிக்கிறா. நாங்கள் 2 பேரும் திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம்னு இருந்தோம்.
ஆனால் என்கிட்ட எதுவும் கேட்காம என்னோட பெற்றோர்கள் திருமண ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட இந்திராவோட அப்பா, கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சாச்சு, இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தினா என்னோட பொண்ணுக்கு தான் ஏதோ குறைன்னு எல்லாருமே நினைப்பாங்க, என்னோட பொண்ணை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால நீங்கள் தான் இந்திராவை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு கராரா சொல்ல குறித்த தேதியில் அந்த கல்யாணமும் நடந்துச்சு. தான் ஆசைப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தோடவே நடராஜன் இருந்தார். இந்த நிலையில் அந்த கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்தில் நடராஜன் லீலாவதியை ஒரு கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத இந்திரா தன்னோட குடும்பத்தினர்கிட்ட சொல்ல பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சு. அந்த பஞ்சாயத்தில் நடராஜன் லீலா இல்லாமல் நான் செத்துருவேன் அப்படின்னு உறுதியாக சொல்ல வேற வழி இல்லாமல் அவங்க 3 பேரும் ஒரே வீட்டில் வாழ ஆரம்பித்தாங்க. இந்திரா மற்றும் லீலா இவங்க 2 பேருக்குமே குழந்தைகளும் பிறந்துச்சு. ஆனால் அப்படி ஒரே வீட்டில் இருந்ததால் கொஞ்ச நாட்களில் 2 மனைவிகளுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சுது. இந்த நிலையில் நடராஜனுக்கு திருக்கோவிலூருக்கு பணிமாற்றம் நடக்க அங்கே ஒரு வாடகை வீட்டில் நடராஜன் தங்க ஆரம்பித்தார். 2 மனைவிகளுக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்ததால் 2வது மனைவியான லீலாவையும் பிள்ளையையும் அழிச்சுக்கிட்டு நடராஜன் அந்த வாடகை வீட்டில் தங்க ஆரம்பித்தார். விடுமுறை நாட்களில் அவர் இந்திரா கூட இருப்பார். 2 மனைவிகளில் இந்திரா கூட நடந்த திருமணத்தை ஒரு கட்டாய திருமணமாக பார்த்த நடராஜன் அந்த கோபத்தை எப்பவுமே இந்திரா மேலேயும் இந்திராவுக்கு பிறந்த மகனான ஸ்ரீராம் மேலேயும் தான் அதிகமாக காட்டுவார். ஒரு முறை நடராஜன் அடித்ததில் இந்திராவோட 3 பற்கள் உடஞ்சி போயிருக்கு. இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறமா இந்திரா ஒரு ஹாஸ்டலில் போய் 2 மாதங்கள் தங்கினாங்க. ஹாஸ்டலில் தங்கின இந்திராவை நடராஜன் சமாதானம் பண்ணியும் கூப்பிட்டு வந்தார். ஆனால் அதுக்கப்புறமாவும் அவருடைய கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இந்திராவை மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமையும் நடராஜன் கடுமையாக அடிச்சிருக்காரு. ஸ்ரீராம் சரியாக மார்க் வாங்கலைன்னு அந்த பையனை தலைகீழாக தொங்க விட்டு அடித்த சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. ஒரு முறை நடராஜன் அடித்ததில் ஸ்ரீராமோட கை உடஞ்சி மருத்துவமனைக்கு போய் கட்டு போடுற அளவுக்கு நடராஜன் மோசமாக நடந்திருக்காரு. இந்த நிலையில் 2011 வருஷம் ஹாஸ்டலில் தங்கி கோவையில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஸ்ரீராம் ஒரு சப்ஜெக்டில் அரியர் வச்சதால் தன்னோட அப்பா இதுக்கும் அடிப்பார் அப்படின்னு பயந்து ஹாஸ்டல் ரூம்லேயே தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காரு. திருமண வாழ்க்கை தான் சரியாக அமையல, நமக்கு நம்ம பையன் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்த இந்திராவுக்கு இது ஒரு பேரிடியாக அமைஞ்சுது. அதில் இருந்து இந்திராவோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக விரக்தியில் தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்திராவோட நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை லீலாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தார் நடராஜன். மேலும் லீலாவுக்கு ஏதாச்சும் புதுசாக நகைகள் வாங்கினா கூட அதை இந்திரா கிட்ட காட்டி வெறுப்பேற்றிருக்காரு. இந்த நிலையில் இந்திரா இறக்கிறதுக்கு 4 மாதங்களுக்கு முன்னாடி நடராஜன் தான் ஒரு ஜோசியரை பார்த்ததாகவும் அந்த ஜோசியர் உன்னோட 2 மனைவிகளில் முதல் மனைவி இன்னும் 4 மாதங்களில் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார்னு இந்திரா கிட்ட சொல்லியிருக்காரு. இந்திராவும் இந்த விஷயத்தை தன்னோட சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. இப்படி இந்திராவோட வாழ்க்கை ரொம்ப துயரமாக போயிட்டு இருந்த சமயத்தில் தான் 2019 டிசம்பர் 7 அன்னைக்கு அவங்க உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சோகமான விஷயமும் நடந்திருக்கு. இந்திராவோட சகோதரர் வெங்கடேசன் நடராஜன் பற்றின இந்த தகவல்களை சொன்னதுக்கப்புறமா போலீஸ் நடராஜனை விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவர், நான் கொலை நடக்கிறதுக்கு முதல் நாள், அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி மாலை 4 மணி வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருந்தேன். 4 மணிக்கு அப்புறம் லீலா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். இந்த கொலையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு உறுதியாக சொன்னார். அந்த தெருவில் இருந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்த்தப்போ அவர் 4 மணிக்கு அந்த பகுதியை விட்டு போகிறது உறுதியாச்சு. ஆனால் ஏற்கனவே பக்கத்து வீடுகளை சேர்ந்தவங்க கிட்ட விசாரித்தப்போ இரவு 10 மணி அளவில் இந்திரா வீட்டில் இருந்த யார்கிட்டையோ கத்தி பேசுகிற சத்தம் கேட்டுச்சு. அந்த வீட்டில் ஒரு ஆணோட குரலும் கேட்டுச்சு. ஆனால் அது யாரோட குரல்னு உறுதியாக தெரியலன்னு போலீஸ் கிட்ட சொன்னாங்க. இதை தொடர்ந்து போலீஸ் அந்த பகுதியில் இருந்த பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணதில் இரவு 10 மணி அளவுக்கு நடராஜனுடைய நடமாட்டம் அந்த பகுதியில் இருந்ததை போலீஸ் கண்டறிஞ்சாங்க. மாலை 4 மணிக்கே திருக்கோவிலூருக்கு கிளம்புன நீங்கள் இரவு 10 மணி அளவுக்கு எதுக்கு விழுப்புரம் பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னு போலீஸ் கேள்விகளை மடக்கி கேட்க அதுக்கு மேலே சமாளிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நடராஜன் அந்த கொலையை தான் பண்ணதா ஒத்துக்கிட்டாரு. அதாவது 4 மணிக்கு கிளம்பின நடராஜன் திருக்கோவிலூருக்கு போகல. தன்னோட ஒரு சில வேலை விஷயங்களா அவர் விழுப்புரத்திலே தான் இருந்தாரு. அந்த வேலைகளை முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு போன நடராஜனுக்கும் இந்திராவுக்கும் இடையில கடுமையான வாக்குவாதமும் தகராறும் நடந்திருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா அவங்க தூங்கவும் போனாங்க. ஆனா கடும் கோபத்தில் இருந்த நடராஜன் டிசம்பர் 6ஆம் தேதி அதிகாலை 2 மணி அளவுல தூங்கிக்கிட்டு இருந்த இந்திரா தலையில ஒரு இரும்பு ராடை வச்சு சரமாரியா தாக்குனாரு. இதனால இந்திராவும் துடிச்சு இறந்து போனாங்க. இந்திரா இறந்ததுக்கு அப்புறம் அந்த தடயங்களை மறைக்க அவங்க முகத்திலையும் மார்பிளையும் வீட்டில் இருந்த பழைய துணிகளை போட்டு அதுக்கு மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி அவரை நடராஜன் தீ வச்சு எரிச்சிருக்காரு.
இதுக்கப்புறம் இதை ஒரு நகைக்காக நடந்த கொலை மாதிரி காட்டுறதுக்காக வீட்டில் பீரோவில் இருந்த 8 பவுன் தங்க நகைகளை எடுத்துக்கிட்டு உடனடியாக அவர் திருக்கோவிலூரில் இருந்த லீலா வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் அவர்கிட்ட பண்ண விசாரணை மூலமாக தெரிய வந்துச்சு. இதன் அடிப்படையில் இந்திரா கொலை செய்யப்பட்டதில் இருந்து 4வது நாள், அதாவது 2019 டிசம்பர் 10ஆம் தேதி போலீஸ் நடராஜனை கைது பண்ணாங்க. கைது செய்யப்பட்ட நடராஜன் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு விழுப்புரம் மகளிர் கோர்ட்ல 2 வருஷங்களா நடந்த இந்த வழக்குல 2021 வருஷம் ஒரு முக்கியமான திருப்புமுனை நடந்துச்சு. பன்ருட்டில சரசு அப்படிங்கிற பெண்ணை நகைக்காக கொலை பண்ண வழக்குல 2021 வருஷம் விஸ்வநாதன் அப்படிங்கிற நபர் உட்பட மொத்தமா 3 பேரை போலீஸ் கைது பண்ணாங்க. அப்போ அவங்க கொடுத்த வாக்குமூலத்துல பன்ருட்டி, புதுப்பேட்டை மற்றும் விழுப்புரத்துல குறி வச்சு நகைக்காக 3 பெண்களை கொலை பண்ணதா அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த 3 பெண்கள்ல இந்திராவும் ஒருத்தங்க அப்படின்னு அந்த நபர்கள் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்திரா கொலை வழக்குல இருந்து தன்னை விடுவிக்கணும்னு நடராஜன் விழுப்புரம் மகளிர் கோர்ட்ல ஒரு மனுவை கொடுத்தாரு. இந்த வழக்கு இன்னமும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கொலையை உண்மையாகவே யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பதிலை கமெண்டில் சொல்லுங்கள்.